love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது லிஸ்ட் பார்ட் 2. அது ஏன் லிஸ்ட் பார்ட் 1, இது ஏன் லிஸ்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை என்ன புது கமாண்ட் சொல்லிட்டு பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? நார்மல் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ராக்கெட். ஓகே, லிஸ்ட் பார்ட் 2 பார்ப்போம். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சாப்டர் 10ங்க. சாப்டர் 10ல் இது வந்து லிஸ்ட்டோட பார்ட் 2. அந்த லிஸ்ட்டோட பார்ட் 2 வந்து எப்படின்னா இதோட லிஸ்ட்டு முடிகிறது. அதுக்கப்புறம் ஒரு டப்புள், 2 செட்டு, டிக்ஷனரி, அதுக்கப்புறம் நம்ம லூப்ஸில் இறங்கிடுவோம். நான் சொன்ன மாதிரி லூப்ஸ்லேருந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன மேஜிக் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் வந்து இது ஒரு லிஸ்ட்டுங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. என்ன படிச்சோம் நம்ம லிஸ்ட்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, சேஞ்சபிள், டூப்ளிகேட்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஆர்டர்டு அப்படி சொல்லி படித்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆப்பிள், பனானா, செரி, கிவி, மேங்கோ இருக்குது. இந்த இன்னொரு லிஸ்ட்டில் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஞாபகம் இருக்கா? ஃப்ரூட் 1 நான் வந்து ஃப்ரூட்ஸை வந்து டாட் எக்ஸ்டெண்ட் வித் நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு போட்டுட்டு 2 லிஸ்ட்டுன்னு ஆட் பண்ண. ஞாபகம் இருக்கா? இப்போது இது என்ன மேத்தமெட்டிக்கலாக பண்ணுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னா இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, இது எக்ஸு, மொத்தம் 5 எக்ஸு. இஃப் ஏ இஸ் அன் எக்ஸ், அதாவது ஏ வந்து எங்கெங்கே இருக்குது? ஆப்பிளில் இருக்குது, பனானாவில் இருக்குது, மேங்கோவில் இருக்குது. அப்போது இந்த நியூ லிஸ்ட்டை வந்து நீ அப்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட அப்பெண்ட் பண்ணு, அப்பெண்ட் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இந்த பிரிண்ட் நியூ லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா அப்படின்னா என்னோட கணக்கில் ஆப்பிள், பனானா, மேங்கோ இதுதான் வரணும். பார்ப்போமா? பாருங்கள், ஒரு லிஸ்ட்டே ஃபில் பண்ணாமல் ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் மேஜிக்கு. இந்த மாதிரி வந்து எப்படின்னா இதை ஆட்டோமேட் பண்ணுறது தானே எனக்கு நேம் ஆஃப் த கேமு. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறது தானே. அதானே வந்து கம்ப்யூட்டர்ஸே வந்தது, அதானே இப்போது டெக்னாலஜியும் போகுது, அங்கே தானே எல்லாமே போகிறாங்க. ஸோ நீங்களும் ஆட்டோமேட் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்தது, இப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், பனானா, செரி, கிவி, மேங்கோ. இதில் எக்ஸில் இருக்கிறதுல வந்து என்னென்ன ஏல இருக்கோ அதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறோம். அப்படின்னா ஆப்பிள், பனானா, மேங்கோ அதுதான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்தது எடுப்போம். For x in x, if x is not equal to apple, அப்படின்னா ஆப்பிளை தவிர்த்து பனானா, செரி, கிவி, மேங்கோ எடுக்கிறோம். print the new list. அவ்வளோதான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா x in range 10 is 0 to 9. So 0 to 9. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 ரேஞ்சில் வந்து லெஸ் தென் 5 வச்சுக்கோங்களேன். அப்போ 0, 1, 2, 3, 4 தானே. 10க்குள்ளே தான் இருக்கு, ஆனால் லெஸ் தென் 5 தான் பிரிண்ட் பண்ண சொல்ல. அப்போ 0, 1, 2, 3, 4 தானே. பார்ப்போமா? அவ்வளோதான். இந்த இதை நம்ம அப்படியே அப்பர் ஆக்க பார்க்குறோம். அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் ஆக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்க நண்பர்களே, இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்பரு, லோவர் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த நியூ லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். x dot upper for x dot in fruits. ஓகே, அப்போ எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். இது ஒரு எக்ஸு, 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 எக்ஸு. அப்போ இந்த நியூ லிஸ்ட் வந்து எல்லாமே கேபிட்டலாக இருக்கும். ஆப்பிள், பனானா, செரி, கிவி, மேங்கோ கேபிட்டல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ மொத்தம் 5 எக்ஸ் இருக்கு. ஸோ 5 ஹலோ வரப்போகுது இந்த நியூ லிஸ்ட்டில். அவ்வளோதான். இது 2 லிஸ்ட்டு அதே தான், அதே 5 ஹலோ வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ நாட் ஈக்குவல் டு பனானான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆரஞ்சு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பனானா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு பனானா. ஸோ சின்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு பனானா, ஆரஞ்சு வந்து இங்கே வந்து வந்துடும், ப்ரெசிடென்ஸ்லாம் வந்துடும். அப்போது நமக்கு வரப்போகிற புது லிஸ்ட் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, செரி, கிவி, பனானா, மேங்கோ
நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு பனானா வேணாண்டா, பனானா இருக்கான்னு சொல்லிட்டு பாரு. அப்படி பனானா இருந்ததுன்னா அது வந்து செரியாக மாற்றிடு. ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு பனானாவாக பாரு, அப்படி இல்லாட்டி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை புது லிஸ்ட்டாக போடுங்கிறோம். அதே தான் இது பண்ணுறது. பாருங்க, அதே தான் இது பண்ணுறது. இப்போ இந்த சார்ட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபபெட்டிக்கல் சார்ட்டிங்கு, நியூமெரிக்கல் சார்ட்டிங்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் பனானா, இது வந்து பி வந்து ஏபி, இது வந்து பைனாப்பிள் பிங்க. நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன், இந்த லூப்ஸ்லாம் என்ன தான் டஃப்பாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதே கணக்கு தாங்க. ஓகே, ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸாக இருக்குமே தவிர்த்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ பயந்துராதீங்க. ஓகே, லூப்ஸ்ன்னு சொல்லி தனி சாப்டரே இருக்குது. இப்போ இங்கே பார்ப்போம். இது 23லேருந்து ஆரம்பிக்கும். அவ்வளோதான், 23லேருந்து 100. இந்த ரிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்ல பார்ப்போமா, ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூன்னு இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னு சொல்ல பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இருக்கிற பெருசை இதை வந்து இங்கே போட்டுடுச்சு. ஓகே, பனானா வந்து பனானாவாக வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு மேங்கோவோ அப்படி போட்டிருக்கு. ஓகே, ரிவர்ஸ் வந்து ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணணும். ஒன்று பார்ப்போம், இன்னொன்று கூட பார்ப்போம் நம்ம. பாருங்க, இந்த ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூவில் இந்த 100 அப்படியே வச்சுக்கிச்சுங்க. இந்த 23 அதே இடத்துல வச்சுக்கிச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற 82 50லையும் 50 வந்து 82லையும் 65 65லையும் வச்சுருக்குது. சரியா, இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜஸ்ட் ஷஃபலிங் மாதிரிங்க. இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களான்னு சொல்ல தெரியாது, பட் வந்துச்சுன்னா தயங்கிடாதீங்க. இப்போ இதை பார்ப்போம், ஏன்னா மிச்சம் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட போட்டாச்சு. இப்போ இதை பார்ப்போம். நம்ம இந்த இதில் வந்து நம்ம வந்து லோவர் ஆக்குறோம், எல்லாமே லோவர். ஏன்னா இந்த ஆரஞ்சில் மட்டும், ஆரஞ்சில் ஓ கேபிட்டல், கிவியில் கே கேபிட்டல், இது வந்து ஸோ இது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்மால் ஆக்கிட்டோம். அவ்வளோதான் விஷயமே. ஸோ இந்த ரிவர்ஸ் லிஸ்ட்டை பாருங்களேன். இது என்ன பண்ண போது, இங்கே இந்த ட்ரூ க்ரீலாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா, செரிய பனானாவை இதில், கிவி ஆரஞ்சில், ஆரஞ்சை கிவியில் போட்டுரும். அதுதான் ரிவர்ஸோட வேலையே. பாருங்க, ஷஃப்லிங். இப்போ இதை காப்பி பண்ணலாம். இந்த லிஸ்ட்டுக்கு இதை காப்பி பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 2 லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். இதை அப்பெண்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் 2 அப்படின்னா இதுதான். இந்த லிஸ்ட் 1ஓட அப்பெண்ட் பண்ணுறோம். அப்போ ஏபிசி, 1 2 3, அவ்வளோதான் விஷயமே. இதில் வந்து என்ன ஒரே ஒரு தப்புன்னா, அவ்வளோதான் விஷயமே. இப்போ நண்பர்களே, இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம சேஞ்சபிள், டூப்ளிகேட்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், அப்பெண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். கிளியர் வந்து வெறும் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் கொடுக்கும். காப்பி இருக்கு, கவுண்ட் இருக்கு, எக்ஸ்டெண்ட் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு, இன்சர்ட் இருக்கு, பாப் இருக்கு, ரிமூவ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, ஷார்ட் இருக்கு. இண்டெக்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இண்டெக்ஸ் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் வேல்யூ கொடுக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு பாருங்களேன். இப்போ இது எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ஜஸ்ட் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான், ஒன்றும் புதுசு கிடையாது. அவ்வளோதான், ஆரஞ்சை ஆட் பண்ணிடுச்சு. காப்பி, இதில் எவ்வளோ வாட்டி இந்த செரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறோம்.
எவ்வளோ வாட்டி இந்த செரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு வாட்டி தான். ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்குது fruits.count cherry அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். பிரிண்ட் எக்ஸ்னு போடுறோம். ஒன்று தான் இருக்குது. இந்த இண்டெக்ஸும் ட்ரை பண்ணலாமா? உங்களை ட்ரை பண்ண சொன்னால், பட் நானே உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது 0 1 2 அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரூட் இன்சர்ட்டில் இது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஜீரோ 1. ஸோ ஆப்பிளுக்கு அப்புறம் ஆரஞ்சு. நம்ம பாப் 1 பனானாவை எடுத்தாச்சு. ஸோ அதே தான் நம்ம பனானா வந்து இந்த இடத்துல தேவை கிடையாது. இந்த ரிவர்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி செரி ஆப்பிள் பனானா அதே இடத்துல தான் நிற்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த சார்ட்டிங் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி. பார்த்தீங்களா? பி கடைசியில் வி. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு தேவையானது நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டும் பார்த்தோம், எல்லாமே போட்டும் பார்த்தோம். ஓரளவுக்கு நமக்கு லூப்ஸ்லாம் இன்னும் கூட புரிஞ்சிருக்கும், அந்த கணக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சிலதுக்கு மேலே கணக்கு கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ போட எல்லாமே பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லூப்ஸ் வந்து டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதோட லிஸ்ட்டு முடிகிறது. ஓகேவா? ஸோ உங்கள் டைமை கொடுத்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த லெக்சர் சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. லிஸ்ட்டு பார்ட் 2 பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்குன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு ஒரு தூணாக இருக்கிற தூணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.